Covalent radius. It is one of the internuclear distance between two identical atoms linked together by a single covalent bond. Two identical atoms. Two identical atoms என்ன அர்த்தம்னா ஒரே மாதிரியான atoms. For example, ஹைட்ரஜன் இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஒரே ஆட்டம் தான். சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இதை தான் நம்ம டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இருக்கு. இப்போ கார்பனும் கார்பனும் லிங்க் ஆகிருக்கு. ஓகே, கார்பனும் கார்பனும் லிங்க் ஆகுது. இதுவும் கார்பன் ஆட்டம் தான், இதுவும் கார்பன் ஆட்டம் தான். டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் எதனால லிங்க் ஆகிருக்கு? ஒரு பாண்டுனால லிங்க் ஆகிருக்கு. இந்த பாண்டு சிங்கிள் பாண்ட். இந்த சிங்கிள் பாண்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா கோவலன்ட் பாண்ட். இந்த கோவலன்ட் பாண்டை டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதில் ஒன் ஆஃப் தி டிஸ்டன்ஸ், அதில் பாதி தான் கோவலன்ட் ரேடியஸ். ஒரு இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ். இந்த ரெண்டு நியூக்ளியஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். அந்த டிஸ்டன்ஸில் பாதி ஒன் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு அதோட கோவலன்ட் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டூ ஐடென்டிக்கல் ஆட்டமை எடுத்துப்போம். இது குளோரின் ஆட்டம், அதே குளோரின் ஆட்டத்தை எடுத்துக்கணும். இது ரெண்டுமே ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம் தான். எப்படி இருக்குது? ஒன்னோட ஒன்று க்ளோஸ்லி பேக் ஆகிருக்கு. இதோட நியூக்ளியஸ் இங்கே இருக்கும், இதோட நியூக்ளியஸ் இருக்கும். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னால் இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த நியூக்ளியஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதுதான் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இதை நம்ம டயாமீட்டர்னு சொல்லலாம். இதில் பாதி என்ன? இதுதான் அதோட பாதி. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதோட பாதி டிஸ்டன்ஸ், ஆஃப் டிஸ்டன்ஸ், ஒன் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம டயாமீட்டர்னு சொன்னோம்னா இதை நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒன் ஆஃப் தி இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் லிங்க்டு டுகெதர் பை எ சிங்கிள் கோவலன்ட் பாண்ட். இது ரெண்டு எதனால் கனெக்ட் ஆகிருக்கு? ஒரு கோவலன்ட் பாண்ட்னால. இந்த ஆட்டமும் ஒரு கோவலன்ட் பாண்ட்னால ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டத்துக்கு இருக்கக்கூடிய இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோவலன்ட் ரேடியஸ். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் யூஸிங் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ். இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இந்த செகண்ட் யூனிட்டில். இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸை யூஸ் பண்ணி ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை, நியூக்ளியர் டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், த எக்ஸ்பெரிமெண்டல் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இன் குளோரின் molecule is 1.98 Armstrong. The covalent radius of the chlorine is calculated as below. Internuclear distance, that is diameter வந்து 1.98 Armstrong கொடுத்துட்டாங்கன்னா அதோட கோவலன்ட் ரேடியஸ் அதில் பாதி தானே, ஒன் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் தானே, அதை 2 டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். குளோரின் மாலிகூல்ஸோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1.98 Armstrong. இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1.98. அப்போது இதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்? அது 1.98 2 டிவைட் பண்ணால் 0.99 கிடைக்கும். ஸோ 0.99 Armstrong is a radius of chlorine. இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், குளோரின் ஆட்டத்துக்கு இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் என்ன? இந்த ஆட்டத்துக்கு டிஸ்டன்ஸ் பார்க்குறோம், அதேமாதிரி இந்த ஆட்டத்துக்கு டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். ஸோ இதை டிசிஎல் மைனஸ் டிசிஎல்னு சொல்கிறோம். டிங்கிறது டயாமீட்டர், சிஎல்ங்கிறது குளோரின். இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம்னா அதுக்கு பேர் டிசிஎல் மைனஸ் டிசிஎல். இது எதோட வேல்யூஸ், எதோட அடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியஸ் ஆஃப் குளோரின். இந்த ஆட்டம் வந்து ரேடியஸ் ஆஃப் குளோரின், அனதர் ஆட்டம் ரேடியஸ் ஆஃப் குளோரின். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
இது வந்து ஆர், இது வந்து ஒரு ஆர். ஸோ குளோரினோட ஆரையும் இன்னொரு குளோரின் ஆரையும் ஆட் பண்ணோம்னா இந்த DCl மைனஸ் DCl கிடைக்கும். இந்த வேல்யூஸ் என்ன சொல்லலாம்? RCl வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2RCl. இந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ RCl வேணும்னா என்ன செய்யலாம்? 2RClல TCl மைனஸ் DCl. 2RCl வேணும்னா DCl மைனஸ் DCl பை 2 ரெண்டால் டிவைட் பண்ணிக்கணும். அதான் ஒன் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இதோட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 1.98 ஆம்ஸ்ட்ராங். அதோட ரேடியஸ் வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0.99 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு கோவலன்ட் ரேடியஸை கால்குலேட் பண்ணலாம். Formation of covalent bond involves the overlapping of atomic orbitals and it reduces the expected internuclear distance. Therefore, covalent radius is always shorter than the actual atomic radius. ஒரு கோவலன்ட் பாண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகுறதுனால கோவலன்ட் பாண்ட்ஸ் உருவாகுது. அப்போ அதோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவல் ஆட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அட்டாமிக் ரேடியஸ் அந்த சைஸை விட கோவலன்ட் ரேடியஸ் வந்து ஷார்ட்டடாக இருக்கும், ரொம்ப கம்மியான வேல்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அட்டாமிக் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஒரு ஆட்டத்துக்கு அட்டாமிக் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, ஒரு ஆட்டம் அதோட நியூக்ளியஸ்லேருந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னது? அதோட அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கோவலன்ட் ரேடியஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் அதுக்கு ஈக்குவலாக ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய அனதர் ஆட்டம்ஸ், இது ரெண்டும் என்ன செய்யுது? ஓவர்லாப் ஆகுது. ஓவர்லாப்னா என்னது? ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. எதனால? அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானால் ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகிறதுனால என்னாச்சு? கோவலன்ட் பாண்டு உருவாயிடுச்சு. ரெண்டு ஆட்டமும் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிடுச்சு. இப்போ இதோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம்னா, இதோட நியூக்ளியஸ்லேருந்து இதோட நியூக்ளியஸ் இது ரெண்டையும் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். அப்புறம் 2னால டிவைட் பண்ணணும். இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோவலன்ட் ரேடியஸ்னு சொல்கிறோம். இங்கே அட்டாமிக் ரேடியஸ்ங்கிறது மிடில் நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரேடியஸையும் கம்பேர் பண்ணும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஹை வேல்யூவாக இருக்கும், கோவலன்ட் ரேடியஸ் வந்து லோ வேல்யூவாக இருக்கும். ஓகே, இதை நம்ம அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்கிறோம், இதை கோவலன்ட் ரேடியஸ்னு சொல்கிறோம். ஓகே, இது ஏன் அப்படி அட்டாமிக் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது, கோவலன்ட் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா, இங்கே ஆட்டம்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆகுது. ஓவர்லாப் ஆகும்போது என்ன செய்யும்னா ஒரு பாண்டு வந்து கனெக்ட் ஆகும். அந்த பாண்டை வந்து நம்ம கோவலன்ட் பாண்ட்ஸ் சொல்கிறோம். இந்த பாண்ட்ஸ் உருவாகுறதுனால அதோட அட்டாமிக் சைஸ் வந்து குறைஞ்சிருது. இந்த நியூக்ளியர் டிஸ்டன்ஸுக்கும் இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸு கிடைக்கிறதில்ல. இன் கேஸ் ஆஃப் heteronuclear diatomic molecules, the covalent radius of individual atom can also be calculated using the internuclear distance DAB between two different atoms A and B. For example, two different atoms எடுத்துப்போம் A and B. ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ், ரெண்டுமே குளோரின் ஆட்டத்தை பார்த்தோம். இப்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வச்சுக்கோம் A அண்ட் B. இது வந்து ஒரு டயாட்டாமிக் ஆட்டம். ஓகே, ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் எ டயாட்டாமிக் மாலிகுல். இந்த டயாட்டாமிக் மாலிகுல் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, கோவலன்ட் ரேடியஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். தி சிம்பிளஸ்ட் மெத்தட் ப்ரப்போஸ்ட் பை ஸ்கோமேக்கர் அண்ட் ஸ்டீவன்சன் இஸ் as follows. ஒரு டயாட்டாமிக் மாலிகுல்ஸுக்கு எப்படி நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், தட் இஸ் கோவலன்ட் பாண்ட் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஸ்கோமேக்கர் அண்ட் ஸ்டீவன்சன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அதுக்கான ஃபார்முலா DAB is equal to
RA plus RB minus 0.09 into lambda A minus lambda B, where lambda A and lambda B are the electronegativities of A and B respectively in Pauling units. RA அப்படின்னா radius of A atom, RBங்கிறது radius of B atom. இந்த ரெண்டு ஆட்டத்தோட ரேடியஸை ஆட் பண்ணிட்டு 0.09 வேல்யூஸ்னால மைனஸ் பண்ணிக்கணும். அண்டு XA XBங்கிறது பாலிங்ஸோட யூனிட்ஸில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ் வேல்யூஸ் இருக்குது. ஆட்டம் ஏக்கு என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆட்டம் பிக்கு என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு பார்த்து ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ண வேல்யூவோட 0.09 மல்டிப்ளை பண்ணிவிட்டு RA ப்ளஸ் RBயோட இந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் diatomic molecule of heteronuclear atoms. Here lambda A is greater than lambda B and radius is in Armstrong. இங்கே லாம்டாங்கிறத எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ்க்காக சொல்கிறோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும், இன்னொன்றுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா இது ஹெட்ரோநியூக்ளியர் ஆட்டம், டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுக்கும் சேமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்காது, ஒன்றுக்கு அதிகமாக தான் இருக்கும், இன்னொன்றுக்கு கம்மியாக இருக்கும். இந்த கோவலன்ட் ரேடியஸை நம்ம என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணணும். லெட் அஸ் கால்குலேட் த கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் அ ஹைட்ரஜன் யூசிங் தி எக்ஸ்பெரிமெண்டல் DHCl value is 1.28 Armstrong and the covalent radius of chlorine is 0.99 Armstrong. Chlorine ஆட்டத்தோட கோவலன்ட் ரேடியஸ் என்ன இருக்கும் அப்படின்னா குளோரின் மாலிகுல்ஸோட கோவலன்ட் ரேடியஸ் வந்து 0.99 ஆம்ஸ்ட்ராங். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் இருக்கக்கூடிய இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 1.28 ஆம்ஸ்ட்ராங். இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HClஓட கோவலன்ட் ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். Let us calculate the covalent radius of hydrogen using the experimental DHCl value is 1.28 Armstrong and the covalent radius of chlorine is 0.99 Armstrong. In Pauling scale, the electronegativity of chlorine and hydrogen are 3 and 2.1 respectively. Chlorine oda electronegativity that is 3, hydrogen oda electronegativity 2.1. இந்த வேல்யூஸ் கொடுத்தாச்சு. தென் chlorine oda covalent radius RCl 0.99. இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா R hydrogen RH இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ DHCl வேல்யூஸ் இருக்குது, that is 1.28, RCl ஓட வேல்யூ 0.99, தென் லாம்டா குளோரினுக்கு வந்து 3, லாம்டா ஹைட்ரஜனுக்கு வந்து 2.1. இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி RH, ஸோ ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணி. See this calculation, DHCl is equal to RH plus RCl minus 0.09 lambda Cl minus lambda hydrogen is equal to 1.28. DHCl, that is diameter of hydrochloric acid, internuclear distance already is given, that is 1.28. அதுக்கான ஃபார்முலா என்ன? RH plus RCl minus 0.09 lambda Cl minus lambda hydrogen. இந்த வேல்யூஸை நமக்கு கொடுத்துட்டாங்க, சம்லே கொடுத்துட்டாங்க, that is equal to 1.28. இப்போது RH மட்டும் நமக்கு தேவை. ஸோ RH plus
RCl வேல்யூஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, that is 0.99, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் இந்த வேல்யூஸ் அப்படியே இங்கே இருக்கும் 0.09. லாம்டா சிஎல் குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3ங்கிற வேல்யூவை கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். தென் ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி லாம்டா ஹெச், that is 2.1, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். that is equal to 1.28. இதெல்லாம் சேர்ந்தா என்ன கிடைக்கும் நமக்கு 1.28, that is DHCl. then next stepல இந்த 3 minus 2.1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0.9. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 0.9 0.09 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 0.081. இந்த இடத்துல ஈக்குவல் வரணும், தட் இஸ் ஈக்குவல் டு. ஓகே, தென் அடுத்த ஸ்டெப்பில் 0.99லேருந்து 0.081 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 0.909. அதுக்கு பிறகு அந்த வேல்யூ கண்டினியூ ஆகும். இதெல்லாம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1.28, தட் இஸ் ஈக்குவல் டு 1.28. இப்போ நமக்கு RH மட்டும் வேணும்னா 1.28 0.909 மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. The final value is 0.371 Armstrong. அப்போ ஹைட்ரஜனோட ரேடியஸ், கோவலண்ட் ரேடியஸ் is 0.371 Armstrong. Covalent radius, it is one of the internuclear distance between two identical atoms linked together by a single covalent bond. Two identical atoms, ஒரே கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ரெண்டு ஆட்டம் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு. அது எதனால லிங்க் ஆகும்னா சிங்கிள் பாண்டுனால லிங்க் ஆகும். அந்த பாண்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா கோவலண்ட் பாண்ட், சிங்கிள் கோவலண்ட் பாண்ட். அந்த ரெண்டு ஆட்டத்துக்கு இருக்கக்கூடிய இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பாதி டிஸ்டன்ஸ், ஒன் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு கோவலண்ட் ரேடியஸ்.